தேசிய மரபு அறக்கட்டளை சார்பாக உள்நாட்டு வழி கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்பாக மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதர்கள் வாழ்கிறார்கள், இறக்கிறார்கள். வாழ்ந்ததற்கான அடையாளங்களை மனிதர்கள் விட்டுச் செல்கிறார்களா என்றால் இல்லை என்றேதான் பதில் கூற வேண்டியிருக்கும். ஒரு சில மனிதர்கள் தான் சமூகத்திற்காக வாழ்ந்ததற்கான அடையாளங்களை விட்டு சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நாம் இத்தருணத்தில் நினைவு கூற விரும்புகிறோம். வரலாறு என்பது சுருக்கமாக முற்கால வரலாறு, பிற்கால வரலாறு என்று அழைக்கணும். மொழி தோன்றி எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முன்பாக உள்ள வரலாற்றை முற்கால வரலாறு என்றும், மொழி தோன்றி எழுத்துக்கள் தோன்றிய பின் ஏற்பட்ட வரலாற்றை பிற்கால வரலாறு என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சுருக்கமாக கூறுகிறார்கள். முற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் வாழ்வியல் வரலாற்றை அறிவதற்குத்தான் நாம் அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். மேலும் குறியீடுகள் பானைகளில் இருந்தாலும் அல்லது பாறைகளில் தென்படுகின்ற குறியீடுகள், ஓவியங்களை கொண்டு அக்கால மனிதர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்கிறோம். பிற்கால வரலாறு என்பது மொழி எழுத்து தோன்றிய வரலாறு என்று ஏற்கனவே சொன்னேன். அப்படிப்பட்ட எழுதப்படாத மனித சமூகத்தினுடைய வரலாற்றை சங்க இலக்கியங்களிலிருந்தும், ஓலைச்சுவடிகளிலிருந்தும், செப்பேடுகளிலிருந்தும், பழங்காசுகளிலிருந்தும், பிற நாட்டாருடைய பயண கட்டுரைகளிலிருந்தும், கல்வெட்டுகளிலிருந்தும் நாம் பிற்கால மனிதர்களுடைய வரலாற்றை அறிவதற்கான சான்றுகளாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த வகையில் தொடக்க கால கல்வெட்டுகள் என்று சொன்னால் தொடக்க கால தொல்லெழுத்துக்களை நாம் தமிழ் என்று அழைக்கின்றோம். அப்படிப்பட்ட நூற்றாண்டு காலமாக இந்த தமிழ் தொல்லெழுத்துக்கள் மாற்றம் கண்டு வந்திருக்கிறது. அப்படி மாற்று கண்ட நிலையில்தான் இன்றைக்கு அதனை நாம் தமிழ் என்று சொல்லுகிறோம். கோயில் கல்வெட்டுகள் 15, 16, 17ஆம் நூற்றாண்டு வரை தமிழர்களால் அதனை படிக்க இயலவில்லை. பிரிட்டிஷார் வருகைக்கு பின்புதான் கோயில் கல்வெட்டுகளை படிக்க நேர்ந்தது. அதனை அனைவராலும் பண்டைய தமிழ் எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டுகள் அனைவராலும் படிக்க இயலாது. அதனை பயிற்சி கல்வெட்டுகளை படிப்பதற்கான பயிற்சியை மேற்கொண்டவர்களால் மட்டுமே அதனை படிக்க இயலும். அப்படி புதுச்சேரியை தென்னார்காடு மாவட்டத்தில் அதனை படித்த முதல் நபராக ஒரு கல்வெட்டு ஆய்வாளராக இருந்தவர்தான் பாகூர் புலவர் குப்புசாமி அவர்கள். பாகூரை சேர்ந்த சுப்பராய அவர்களுக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் ஒரே புதல்வராக பிறந்தவர்தான் நமது குப்புசாமி அவர்கள். அவர்கள் குடும்பம் எடுத்துக்கொண்டால் ஒரு ஏழ்மையான நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்தவர்தான். அவர் ஆரம்ப பள்ளியை தனது பிறப்பிடமாக கொண்ட பாகூரில் ஆரம்ப கல்வியை முடித்தார். உயர்கல்வியை புதுச்சேரியில் பெத்தி செமினார் பள்ளியில் உயர்கல்வியை முடித்தார். தொடர்ந்து
அவர்கள் பெற்றோர்களால் தன் மகனை படிக்க வைக்க இயலாத சூழலில் அதனை பிள்ளையிடம் அவருடைய தகப்பனார் வலியுறுத்தினார். தம்பி, இனி உன்னை படிக்க வைக்க முடியாது. நீ அடுத்த கட்டமாக வேலைக்கு செல்வதற்கு முயற்சி செய் என்று வலியுறுத்தினார்கள். ஆனா குப்புசாமி அந்த 15, 16 வயதிலேயே படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டார். அதை பெற்றோர்களிடமும் வலியுறுத்தினார். ஆனா பெற்றோர்களுடைய ஏழ்மை அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாத சூழல். அதனை தெரிந்து கொண்ட குப்புசாமி ஊரை விட்டு ஓடி பெங்களூரில் சென்று அங்க தீப்பெட்டி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார். அந்த கம்பெனி முதலாளி புதிதாக சேர்ந்த இளைஞனிடம் நேர்காணல் காணும்போது விவரங்களை அறிந்து கொண்டபோது சிறு பிள்ளையாக இருக்கிறான், படித்தவனாக இருக்கிறான், இவனை இந்த கம்பெனியில வைத்துக் கொண்டு வேலை வாங்குவது சரியல்ல என்று உணர்ந்து கொண்டு அவர் பெற்றோருக்கு தகவல் கடிதம் மூலமாக தெரிவித்து பெற்றோரை வரவழைத்து அந்த குப்புசாமியை பெற்றோர் தகப்பனாருடன் அனுப்பி வைத்தார். அந்த தீப்பெட்டி கம்பெனி முதலாளி தன் பையன் மகனின் பிடிவாதத்தை, படிக்க வேண்டும் என்ற பிடிவாதத்தை உணர்ந்து கொண்ட தகப்பனார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் குப்புசாமி விரும்பிய தமிழ் புலவர் பாடத்திட்டத்தில் அந்த படிப்பில் சேர்த்து விட்டார். டெய்லி பாகூரிலிருந்து சிதம்பரம் சென்று வர முடியாது. அதனால் பெற்றோர்கள் இருவரும், தாயும் தந்தையும் இருவருமாக சிதம்பரத்தில் ஒரு சிறிய குடிசையில் தங்கிக் கொண்டு முறுக்கு வியாபாரம் செய்து ஒவ்வொரு கடையாக அந்த முறுக்கை விற்பனை செய்தும் பணத்தை வசூல் செய்தும் தன் மகனினுடைய புலவர் பட்டத்தை நிறைவு செய்வதற்கு துணை நின்றார்கள். 1958 முதல் 1962 வரை இந்த புலவர் படிப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்தார் பாகூர் புலவர் குப்புசாமி. புதுவைக்கு வருகின்ற போதெல்லாம் அவர் பாகூர் வருவார். புதுவைக்கு சென்று அங்கே திருமுடி சேதராமனார், அவர் அன்றைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் வரலாற்று சங்கத்தை புதுப்பித்தவராகவும் வரலாற்று அறிஞராகவும் திகழ்ந்தவர். அவருடைய நட்பு, உறவு குப்புசாமிக்கு கிடைத்தது. ஆகவே குப்புசாமியோடு வில்லியனூர் வெங்கடேசன் ஐயா அவர்களும் திருமுடி சேதுராமனை அடிக்கடி இருவருமாக சேர்ந்து சந்திப்பது உண்டு. ஏன் இருவருமாக சந்தித்தார்கள் என்றால், புலவர் படிப்பை இருவருமாக இணைந்துதான் அந்த படிப்பை படித்தார்கள். இருவரும் ஒரு சால் மாணாக்கர்களாக திகழ்ந்தார்கள். ஆகவே புதுச்சேரியில் இருவரும் சந்திக்கின்ற போதும், சந்தித்து திருமுடி சேதுராமனை சந்திக்கின்ற போதெல்லாம் அகமகிழ்ந்தார்கள். ஆகவே திருமுடி சேதுராமன் இவர்களுடைய படிப்பை அறிந்து கொண்டு மேற்கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். இவர்கள், இல்லை, நாங்கள் அடுத்த கட்ட வேலை வாய்ப்புக்கு செல்வதாக இருக்கிறோம் என்று சொல்ல, வேண்டாம், நீங்கள் மேற்கொண்டு கல்வெட்டு பயிலும் படிப்பை அதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பயில வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அப்போது இருவரும் அதனை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கல்வெட்டு பயிலும் படிப்பை ஏற்றுக்கொண்டு படித்தார்கள், இருவருமாக இணைந்து. அந்த படிப்பை முடித்த இறுதி தருவாயில்தான் 1963 சிதம்பரத்திலேயே குப்புசாமி அவர்களுக்கு திருமணம் நடந்தேறியது. குமுதவள்ளி என்ற மங்கையை அவர் திருமணம் செய்தார். திருமண வாழ்க்கையில் அவருக்கு 4 பெண் பிள்ளைகளும்
2 ஆண் குழந்தைகள் இருந்தார்கள். கல்வெட்டு பயிலும் படிப்பை, புலவர் படிப்பு, கல்வெட்டு பயிலும் படிப்பு முடித்த அவருக்கு அவருக்கும் சரி, வில்லியனூர் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் சரி, தமிழ்நாடு அரசில் தமிழாசிரியர் பணி கிடைத்தது. குப்புசாமி அவர்கள் மங்களம்பேட்டை, எலவனசு கோட்டை, தூக்கணாம்பாக்கம் போன்ற இன்னும் ஒரு சில இடங்களில் அவர் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார். இறுதியாக அவர் பாகூருக்கு அருகில் இருக்கிற தமிழ்நாட்டு பகுதியான தூக்கணாம்பாக்கத்தில் தமிழ் ஆசிரியராக பணியை மேற்கொண்டார். பணியின் போதும் விடுமுறை நாட்களிலும் அவர் சும்மா இருப்பதில்லை. களப்பயணங்களை மேற்கொண்டார். அருகில் உள்ள கோயில்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற சற்று தொலைவாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் கல்வெட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதனை அறிந்து கொண்டு அங்கெல்லாம் போய் இவர் கல்வெட்டு படிகளை எடுப்பது, அதனை படிப்பதமாக தொடர்ந்து அச்செயலை அவர் செய்து கொண்டிருந்தார். அதன் பயனாக அவர் முதலில் தனது ஊரான பாகூரில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை அவர் படிக்க முற்பட்டார். இக்கோயில் கல்வெட்டுக்கள் ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய மத்திய நிறுவனம் ஏற்கனவே கல்வெட்டுகளை பதிவு செய்திருந்தாலும் அது விடுபட்டு போன கல்வெட்டுகளும் படித்து அதனை உணர்ந்து ஒரு நூலாக்கம் செய்தார். முதலில் 1972 அந்த நூல் வெளிவந்தது. அந்த நூலின் பெயர் பல்லவனம் பரந்தாகணும் என்ற ஒரு முழுமையான வரலாற்று நூல். பாகூருடைய வரலாற்றை அது வெளிப்படுத்தியது. இந்த நூல் வெள்ளையாம்பட்டும் சுந்தரம் அவர்களால் வெளியிடப்பட்டது. இதனை 2வது பதிப்பில் வரலாற்றில் பாகு என பெயர் மாற்றம் கண்டது. 3வது பதிப்பும் சமீப காலத்தில் அவர் இறந்த பின் வெளியிடப்பட்டது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, அவர் அதோடு நின்றுவிடவில்லை. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும், அது திருபுவனையாக இருந்தாலும் சரி, அது காரைக்கால் பகுதியாக இருந்தாலும் சரி, திருவண்டார் கோயில் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய கோயில் கல்வெட்டுகள் எல்லாம் படிக்க முற்பட்டார். அதனை புதுச்சேரி மாநில கல்வெட்டுகளில் புதுவை பகுதிகள் என்ற தலைப்பிட்டு ஒரு நூலாக்கம் செய்தார். அந்த நூல் புதுச்சேரி வரலாற்று சங்கம் அதனை வெளியிட்டது. ஆண்டு 1974. 2 ஆண்டுகள். முதல் நூல் 1972, 2 ஆண்டுகள் கழித்து 1974 இந்த கல்வெட்டுகளில் புதுவை பகுதிகள் என்ற நூலாக்கம் செய்தார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக அக்காலத்தில் பேசப்பட்டது. இச்சாதனையை அது பின்னாடி ஒரு தருணத்துல உங்களுக்கு சொல்றேன். அன்றைக்கு இருந்த கவர்னர், அதாவது சேத்திலால் அவர்கள் அவரை பாராட்டி சிறப்பு செய்தார். இவர் பணியை பாராட்டி. அதுக்கு அடுத்ததாக இவர் தமிழராசிரியராக பணியாற்றிய எலவனாசு கோட்டை பகுதியில் உள்ள பழமையான சிவன் கோயில் உள்ள கல்வெட்டுகளை ஆராய்ந்தும் பிற வரலாற்று சான்றுகளை தேடி அலைந்து எடுத்தும் அவர் ஒரு அப்பகுதியினுடைய 10ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையிலான வரலாற்று உண்மைகளை கொண்டு வரலாற்று வடிவங்கள் என்ற நூலாக்கம் செய்தார். இதுவும் வெள்ளையாம்பட்டும் சுந்தரம் அவர்களால் தான் அது வெளியிடப்பட்டது. அடுத்ததாக இவர் அன்றைய காலத்தில் பல்லவர், சோழர், பாண்டியர் இந்த வரலாறுகளை தேடி அலைந்து எழுதி கொண்டிருந்த மற்ற வரலாற்று அறிஞர்கள் மத்தியில் இவர் திருக்கோயிலூரை ஆண்ட குறுநில மன்னராக திகழ்ந்த மலைமான்களுடைய வரலாற்றை அப்பகுதியில் பல இடங்களுக்கு சென்று சான்றுகளை அறிந்து இவர் மலையமான்கள் என்ற நூலை இவர் வெளியிட்டார். இதனை வெளியிட்ட ஆண்டு 1978. இந்த நூல் இன்றைக்கும் பல வரலாற்று அறிஞர்களால் போற்றப்படக்கூடிய, பாராட்டப்படக்கூடிய வகையில் சிறந்த ஆய்வு நூலாக திகழ்கிறது.
அடுத்ததாக இந்த 3 நூல்களுக்கு அடுத்தபடியாக இவருக்கு ஒரு பேரிடி ஒன்று நிகழ்ந்தது. 1979 தனது குருவான மானசீக குருவான ஆக திகழ்ந்த திருமுடி சேதராமன் ஐயா அவர்கள் மரணம் நிகழ்ந்தது. இந்த மரணம் இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்றைக்கு இருந்த புதுச்சேரி மக்களாலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நூல் வடிவமாக கொண்டு வர வேண்டும் என்று வெள்ளையாம்பட்டும் சுந்தரம் அவர்கள் நினைத்தார். இப்பணியை யாரிடம் ஒப்படைப்பது என்று அவர் யோசித்துக் கொண்டு இருந்த வேளையில் அவருக்கு பாகூர் குப்புசாமி தகுதியான நபர் என்று அறிந்து அப்பணியை குப்புசாமி அவர்களிடம் ஒப்படைத்தார் வெள்ளையாம்பட்டும் சுந்தரம் அவர்கள். அந்த பணியை செவ்வனே நிறைவேற்றினார். அதற்கு வரலாற்று களஞ்சியம் என்ற தலைப்பிட்டார். அதுவும் பல பதிப்புகளை கண்டிருக்கிறது. இத்தருணத்தில் புதுச்சேரி பண்பாட்டு இந்தியவியல் கழகம், புதுச்சேரி மாநில கல்வெட்டுக்கள் என்ற ஒரு பெரிய ப்ராஜெக்டை, ஒரு ஆய்வு திட்டத்தை குப்புசாமி அவர்களிடம் ஒப்படைத்தது. புதுச்சேரி இருக்கிற அத்தனை கும்மியூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும், காரைக்கால் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் ஆராய்ந்து அதனை நூலாக்கும், பெரிய நூலாக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற இந்த பிரெஞ்சு இந்திய ஆய்வு நிறுவனம் குப்புசாமியுடன் ஒப்படைத்ததே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கருதி கொண்ட குப்புசாமி அவர்கள் தனக்கு ஒரு குழுவை அமைத்துக் கொண்டார். பிரெஞ்சு இந்திய ஆய்வு நிறுவனத்தினுடைய ஆலோசனைப்படி அக்குழுவில் வில்லியனூர் வெங்கடேசன் ஐயா அவர்களும், அனந்தபுரம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களும், பாகூரில் இருந்த தன்னுடைய சீடர் பாகூர் அப்பாசாமி அவர்களும் இணைத்துக் கொண்டு அந்த ஆய்வு பணியினை மேற்கொண்டார். மேற்கொண்ட இந்த ஆய்வு பணியினை பல ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 1986, ஒரு 5-6 ஆண்டு காலம் அந்த பணியினை மேற்கொண்ட இவர் 1986 தன்னை பணியினை செவ்வனே முடித்து பிரெஞ்சு இந்திய ஆய்வு நிறுவனத்திடம் அதனை ஒப்படைத்தார். ஒப்படைத்த ஓரிரு வாரங்களில் அவர் திடீரென்று மாரடைப்பால் காலமானார். புதுச்சேரி மக்கள், வரலாற்று ஆர்வலர்களும் அறிஞர்களும் மிகுந்த வேதனைக்கு உட்பட்டார்கள். அவர் குடும்பமும் குழந்தைகளும் நிற்கதியாக நீண்டது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத பேரிழப்பாக அன்றைய சமூகத்தில் நிகழ்ந்தது. அன்றைய செய்தித்தாள்கள் எல்லாம் இவருடைய இரங்கல் அஞ்சலியை, செய்தியை வெளியிட்டு அவருக்கு மரியாதை செய்தது. ஒரு வாழங்காலத்தில் தனது கல்வெட்டு பணிகளை செவ்வனே செய்து முடித்தார். பல்வேறு வரலாற்று கட்டுரைகள், வானொலிகளில் வாசித்தார். தினசரிகளிலும் அவருடைய வரலாற்று கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன. பல்வேறு வரலாற்று ஆய்வு கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டு வரலாற்று ஆய்வு கட்டுரைகளையும் அவர் சொற்பொழிவாற்றி இருக்கிறார். இப்படி தொடர்ந்து அவர் பயணித்துக் கொண்டு இருந்திருக்கிறார். இவருடைய இழைப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. நண்பர் வெள்ளையாம்பட்டு சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் இதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இச்சூழலில் அவருடைய கட்டுரைகள் எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக கூடிக்கொண்டிருந்தால் இந்நேரம் நமக்கு சரி வராது என்ற காரணத்தினால் அவருடைய வெள்ளையாம்பட்டு சுந்தரத்தினுடைய முயற்சியின் காரணமாக ஒரு 26 கட்டுரைகளை தேடி எடுத்து மாநாட்டு மலர்களிலும் தினசரிகளிலும் வானொலியில் வாசித்த வரலாற்று கட்டுரைகள் எல்லாம் ஒன்றிணைத்து 26 கட்டுரைகளை கொன்ற நூலை வெள்ளையாம்பட்டு சுந்தரம் அவர்கள் வெளியிட்டார்கள்.
அந்த நூலின் பெயர் வரலாற்று வண்ணங்கள். இதுவும் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக வரலாற்று அறிஞர்களில் கையேடாக இன்றைக்கு இது இருந்து கொண்டிருக்கிறது. அவர் வாழுங்காலத்தில் 1986க்கு முன்பாகவே அவர் திண்டிவனம் வட்டத்தில் இருக்கக்கூடிய தாதாபுரம் என்ற ஊரில் ஒரு பழமையான கோயில், சிவன் கோயில் ஒன்று இருக்கின்றது. அக்கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாம் படித்து ஆய்வு செய்து கொண்டிருந்தார். அந்த ஆய்வுகளை அதனை நூலாக்கம் செய்ய வேண்டி தன் கைப்பிரதியாகவே அதனை எழுதி வெள்ளையாம்பட்டு சுந்தரம் அவர்களிடம் ஒப்படைத்து பின்புதான் அவர் அந்த மரணத்தை எய்தியிருக்கிறார். அவர் அந்த நூலை கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் அவர் கையிருப்பில் அந்த நூல் இருந்து கொண்டிருந்தது. 2011ஆம் ஆண்டு அவர் வெள்ளையாம்பட்டு சுந்தரம் அவர்கள் அதனை நூலாக்கம் ஏன் செய்யக்கூடாது என்று முயற்சி செய்து அவருடைய கைப்பிரதியாகவே, அதாவது குப்புசாமி எழுதி கொடுத்த வடிவத்திலேயே அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்கிலேயே கை எழுத்து வடிவத்திலேயே அதனை நூலாக்கம் செய்தார். தொல்லியல் அறிஞர் மா சந்தனமூர்த்தியிடம் அந்த நூலுக்குரிய ஒரு முன்னோட்டமான ஒரு ஆய்வுரையை எழுதி வாங்கி அதனை அதில் இணைத்து தாதாபுரம் கோயில் கல்வெட்டுக்கள், அன்றைய தினத்தில் அந்த ஊரின் பெயர் ராஜராஜபுரம் என்று இருந்திருக்கிறது. இன்றைய தினத்தில் அது தாதாபுரம் என்று அழைக்கின்றோம். இந்த நூலை 2011 அந்த நூலை வெள்ளையாம்பட்டு சுந்தரம் அவர்கள் வெளியிட்டார். அதுக்கு அடுத்தது இந்த 1986 இந்த பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு இந்திய ஆய்வு நிறுவனத்திடம் அளிக்கப்பட்ட புதுச்சேரி மாநில கல்வெட்டுக்கள் என்ற அந்த ப்ராஜெக்ட், அந்த நூலாக்கத்தை பிரெஞ்சு நிறுவனம் அப்படியே வைத்துக் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் அது அமைதி காத்தது. அந்த நூல் வடிவம் நூலாக்கம் பெறவில்லை. பின்புதான் 2006 பிரெஞ்சு இந்திய ஆய்வு நிறுவனம் புதுச்சேரி மாநில கல்வெட்டுக்கள் என்ற ஒரு பெரிய நூலினை பகுதி 1, பகுதி 2 என 2 பிரிவுகளாக வெளியிட்டு மகிழ்ந்தது. வெளியீட்டு விழாவுக்கு குப்புசாமியுடைய மனைவி குமுதவள்ளி குப்புசாமியையும் அழைத்து அவரை கௌரவித்து நூலை வெளியிட்டார்கள். அந்த நூலாக்கத்துக்குரிய ஒரு ராயல்டி என்று சொல்லக்கூடியதாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு தொகையாக கூட, ஒரு வெகுமதியாக கூட அவர் குடும்பத்திற்கு பிரெஞ்சு நிறுவனம் அளித்ததா என்று தெரியவில்லை. அவர் அளிக்கப்படவில்லை என்றே தெரிகிறது. இந்த உழைத்த காலத்தில் ஏதோ மாதந்தோறும் ஒரு தொகை, ஒரு சிறு தொகை கொடுத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். நூலாக்கம் செய்த பின்பு இன்றைக்கு வருடந்தோறும் அந்த நூல் பல பதிப்புகளை கண்டு விற்பனை செய்து வருகிறது. இன்றைக்கு அக்குடும்பத்திற்கு அது ஏதாவது ஒரு தொகையினை ராயல்ட்டியாக இந்த பிரெஞ்சு இந்திய ஆய்வு நிறுவனம் அளிக்குமே ஆனால் அவர் அக்குடும்பத்திற்கு இனி நலிவுட்டு இருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு அது பெரும் உதவியாக இருக்கும் என நினைக்கின்றேன். அன்னாரின் மறைவுக்கு பிற்பாடு ஐயா, அதாவது குப்புசாமியுடைய மறைவுக்கு பின்னாடி அவருடைய வரலாற்றை அன்றைக்கு ராமலிங்கம் என்று சொல்லக்கூடியவர், மாணவராக இருந்த ராமலிங்கம் தன்னுடைய எம்ஃபில்காக ப்ராஜெக்டாக அதனை எடுத்துக்கொண்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தை, வரலாற்று சுடர் என்ற நூல் வெளிவந்திருக்கிறது. அது முதல் பதிப்பு தான் கண்டிருக்கிறது. அதனை 2வது 3வது பதிப்புகளை வெளிக்கொணர வேண்டும். பல இளம் மாணவர்களுக்கு குப்புசாமி பற்றி அறிந்து கொள்ள இது பெரும் உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். குப்புசாமி நாங்கள் 2006ஆம் ஆண்டு
தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் என்ற அமைப்பை நிறுவி பல வரலாற்று ஆவணங்களை உள்ளடக்கிய கண்காட்சிகளை நடத்தி கொண்டிருந்தோம். அத்தருணத்தில் தான் என்னுடைய ஊரான பாகூர் பாகூரில் என் தெருவில் வசித்தவரான குப்புசாமியை பற்றி நாம் இந்த கண்காட்சிகளில் மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்ற தருணத்தில் அவருடைய நூல்களெல்லாம் கண்டறிந்து வாங்கி வைத்துக் கொண்டு கண்காட்சிப்படுத்துவது, அவரு குறித்தான சில கருத்தரங்குகளை நடத்துவது, பயிலரங்கங்களை நடத்துவது, இப்படி தொடர்ந்து பல முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வந்து இருக்கிறோம். இத்தருணத்தில் நாங்கள் எங்களுடைய நூலகத்திற்கு 3000க்கு மேற்பட்ட வரலாற்று நூல்கள், கல்வெட்டுக்கள், சிற்பங்கள், பழங்காசுகள், இப்படி அகழ்வாராய்ச்சி தொடர்பான நூல்கள், இப்படி வரலாற்று அடிப்படையிலான நூல்களை கொண்ட ஒரு நூலகத்தை நாங்கள் நடத்தி வந்திருக்கிறோம். அந்த நூலகத்துக்கு நாங்கள் பாகூர் புலவர், கல்வெட்டாய்வாளர் சு. குப்புசாமி நினைவு ஆய்வு நூலகம் என்று பெயரிட்டு தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக நாங்கள் அதனை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நூலகத்தின் சார்பாக நூலக நாள் நாளில் பல நிகழ்ச்சிகளில் குப்புசாமியை நாங்கள் நினைவுகூர்ந்து வருகிறோம். இதன் பயனாக அவருக்கு எங்கள் கழகத்தின் சார்பாக நிதி உதவினையும் நாங்கள் அளித்து வந்திருக்கிறோம். அடுத்த கட்டமாக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், மலேசியா பல்கலைக்கழகம், கலைஞன் பதிப்பகம் மூன்றும் ஒன்று சேர்ந்து தமிழ் அறிஞர்களுடைய நூல் வரிசை ஒன்றை வெளியிடுவதாக அறிந்து அவர்களிடம் கோரிக்கை மனு அளித்து பாகூர் குப்புசாமி தமிழ் அறிஞரையும் கல்வெட்டு அறிஞரையும் குறித்தான நூலாக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அக்கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு வெளியூர் முனைவர் லட்சுமி அவர்களிடம் அப்பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அவர்களும் அப்பணியினை செவ்வனே நிறைவேற்றி நூலாக்கம் செய்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தமிழ் துறையிடம் ஒப்படைத்தார். அதன் நூல் விரைவில் வெளிவர இருக்கிறது என்பதனை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பாகூர் புலவர் குப்புசாமியுடைய அனைத்து நூல்களும் அவ்வப்பொழுது வெளியிட்டு குப்புசாமி அவர்களுக்கு ஒரு ஊக்கம் அளித்துக் கொண்டிருந்தார். வெள்ளையாம்பட்டு சுந்தரம் ஐயா அவர்கள் அவர் வெறும் பதிப்பகம் உரிமையாளர் என்பது மட்டுமல்லாமல் ஒரு நெருங்கிய உறவினர் போன்று நண்பராக, தோழனாக விளங்கி அவருக்கு ஒரு உற்ற உயிர் போன்ற தோழனாக விளங்கியவர் தான் வெள்ளையாம்பட்டு சுந்தரம். பாகூர் புலவர் குப்புசாமி தன்னுடைய அனைத்து நூல்களிலும் கல்வெட்டு துறையில் தனக்கு ஆசானாக விளங்கிய பேராசிரியர் வித்வான் திரு வை. சுந்தரேச வாண்டையார் அவர்கள் குறித்தும் மற்றும் சதாசிவ பண்டாரத்தார் இவர்களுடைய நினைவுகள் தனது நூலில் அவர் பதிவு செய்திருக்கிறார். தனது ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய குரு வணக்கமாக இதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்னா அவருடைய கல்வெட்டு ஆய்வு பணிகளுக்கு அவர்கள் இருவரும் முற்று துணையாக இருந்த காரணத்தினால் தொடர்ந்து தன்னுடைய அனைத்து நூல்களிலும் அதனை அவர் பதிவு செய்திருப்பது அவருடைய நன்றி அறிதலை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக எங்களுடைய தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் மற்றும் தொல்புதையில் வரலாற்று காலாண்டு இதழில்
அவருடைய சில கட்டுரைகளை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இதழில் அவருக்கு அரசு செய்ய வேண்டிய கடமைகளை அடிக்கடி நினைவூட்டி இருக்கிறோம், வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனால் இதுவரை ஒன்றும் பயன் தரவில்லை. அதில் ஒரு கோரிக்கையான பாகூர் புலவருடைய நூல்களை எல்லாம் தொகுத்து வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை அன்றைய தினம் 2000 அதாவது 2017ஆம் ஆண்டு அன்றைக்கு மொழியியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனத்தினுடைய டைரக்டராக, இயக்குனராக இருந்த பக்தச்செழிப்பாரதியிடம் பாரதியிடம் அக்கோரிக்கையினை எழுத்துப்பூர்வமாக முன்வைத்தோம். அவரு சற்று தயங்கினார். இப்பணியினை மேற்கொள்ள முடியாது என்கின்ற வகையில் அவர் யோசித்துக் கொண்டிருந்தார். நான் சொன்னேன், உங்களால் முடியவில்லை என்று சொன்னால், நான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திடம் அணுகி அதனை நிறைவேற்றுவதற்கான வழிவகை காண்பேன் என்று சொன்னேன். அவர் சற்று யோசித்து, இல்லை, புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனம் இப்பணியினை மேற்கொள்ளும் என்று உறுதியளித்தார். உறுதி அளித்ததோடு மட்டுமல்லாமல் அதை செயலாக்கத்துக்கான முன்வடிவுகளை வெற்றிகரமாக எடுத்து சென்று தனது துறை சார்ந்த அதிகாரிகளிடம், உயர்மற்ற அதிகாரிகளிடமும் சரி, அனைத்து துறைகளிடம் அது சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவரிடம் சென்று விலக்கி அதனை அனுமதி பெற்று நூலாக்கம் வடிவத்திற்கு கொண்டு வந்தார். அவர் இடையில் அவர் பணி நிறைவு பெற்றாலும் அதனை தொடர்ந்து இயக்குனராக இருந்த சம்பத் அவர்கள் அந்த பணியினை செவ்வனே நிறைவேற்றி பாகூர் புலவர் குப்புசாமியினுடைய ஆய்வு கட்டுரைகள் என்ற தலைப்பிட்டு அவருடைய அனைத்து வரலாற்று தொடர்பான நூல்களையும் தொகுத்து 813 பக்கங்களில் அந்த நூல் வெளிவந்தது. அதில் ஏற்கனவே வரலாற்று வண்ணங்களில் 26 கட்டுரைகள் வந்தது. அதில் வெளிவராத 3 கட்டுரைகளையும் முயற்சி செய்து தேடி எடுத்து அந்த கட்டுரைகளையும் இணைத்துதான் அந்த நூலாக்கம் வந்தது. ஆனா அன்றைக்கு இருந்த நிதி நெருக்கடியின் காரணமாக குறைந்த எண்ணிக்கையில் அந்த நூல்களை வெளியிட்டார்கள். அது மறுபதிப்புக்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். வாசகர்களுடைய விருப்பத்திற்கேற்ப, வேண்டுகோளுக்கு என ஏற்ப நாங்கள் விரைவில் அதனை நூலாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் எங்கள் தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் தூள் புதையிலும் நிச்சயம் நிறைவேற்றும் என இத்தருணத்தில் உங்களிடம் கூறிக்கொள்ள நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்கள் நூலகத்துக்கு குப்புசாமி பெயரை வைத்தது போன்று பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு இருக்கக்கூடிய செந்தில்குமார் ஐயா அவர்களும் தன்னுடைய அலுவலகத்தில் கல்வெட்டு ஆய்வாளர் பாகூர் புலவர் குப்புசாமி நூலகம் என்ற பெயரிட்டு அவர் பெருமைப்படுத்தி இந்த புது மக்களுக்கும் பாகூர் வாழ் மக்களுக்கும் எங்களை போன்ற வரலாற்று ஆர்வலர்களுக்கும் அவர் பெருமை சேர்த்ததாக நாங்கள் கருதுகின்றோம். தொடர்ந்து நாங்கள் பாகூர் குப்புசாமியுடைய நூல்களை தேசியுடைமையாக்கப்பட வேண்டும் என்ற ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சராக, மாண்புமிகு முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை மனுகளை நாங்கள் அளித்திருக்கிறோம். அந்த கோரிக்கை மனுக்களுடைய நகல்களை பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஐயா அவர்களும், எதிர்கட்சி தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஐயா அவர்களையும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செய்து அந்த நகல்களுடைய மனுக்களை அளித்தோம். ஐயா, நீங்கள் இருவரும் இப்பணியினை சிறப்பாக செய்து வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் அந்நிகழ்ச்சியில் வைத்தோம். அவர்களும் நிறைவேற்றி தருவதாக உறுதி அளித்தார்கள். அத்தருணத்தில் என்னமோ காலச்சூழல் அவர்கள் அந்த பணியினை மேற்கொள்ள முடியாமல் இன்று வரைக்கும் தமிழ்நாடு அரசு அடிக்கடி ஆண்டுதோறும் பல்வேறு அறிஞர்கள் நூல்களை நாட்டுடைமை ஆக்குகின்ற நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். புலவர் பாகூர் குப்புசாமி நூல்கள் இன்றைய வரை சேர்க்கப்படவில்லை என்பது வருத்தத்துக்குரியதாக இன்றைக்கு இருக்கிறது. பாகூர் நாங்கள்
இருந்த அன்றைக்கு புதுச்சேரி மாநில முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்பு ரங்கசாமி ஐயா அவர்களும், இன்றைக்கு தினம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ரங்கசாமி ஐயா அவர்களிடமும் பல மனுக்களை நாங்கள் அடிக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அம்மனுவில் அவர் வாழ்ந்த பகுதிக்கு ஏதாவது ஒரு பள்ளிக்கு அவர் பெயர் சூட்ட வேண்டும் என்றும், அப்பள்ளியின் முன்பாக வளாகத்தில் அவருடைய மார்பல் சிலை ஒன்று வைக்கப்பட வேண்டும் என்றும், அவர் குடும்பத்தார் ஒருவருக்கு அரசு வேலை இன்றைக்கு ஏழ்மையாக இருக்கின்ற அந்த குடும்பத்தாருக்கு யாராவது ஒரு உறவினர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பினை தர வேண்டும் என்று பலமுறை நாங்கள் வற்புறுத்தி மனுக்களை அளித்துக் கொண்டிருக்கிறோம். அது கிணற்றில் போற்ற கல்லாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இவர் செய்த பணிகள் தனிப்பட்ட நபர் செய்த பணி என்பது சாதாரண பணி அல்ல. ஒரு சாதனையான மகத்தான ஒரு பணி அது. அரசு செய்ய வேண்டிய பணி. அல்லது பல்கலைக்கழகங்கள் செய்ய வேண்டிய பணி. அரசும் செய்யாமல், பல்கலைக்கழகம் செய்யாமல், அப்பணியினை தன் தோள் மீது போட்டுக்கொண்டு, கலைப்பணி செய்து, கிட்டத்தட்ட 8 நூலாக்கங்களுக்கு சொந்தக்காரராக அவர் இருந்திருக்கிறார். ஆகவே, இந்த புதுவை அரசு அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் எங்களுடைய கோரிக்கைகளை ஏதாவது ஒன்றினை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று நாங்கள் இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு அது மட்டுமல்லாது, இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் 550க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இந்த மாநிலத்தில் பல்வேறு இடங்கள் கோயில்களில் இருக்கின்றன. இந்த கல்வெட்டுகளை படிப்பதற்கு ஏற்கனவே பாகூர் புலவர் குப்புசாமி மற்றும் வில்லியனூர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் இருவருமாக சேர்ந்து படித்திருக்கிறார்கள், நூலாக்கம் செய்திருக்கிறார்கள். இருப்பினும் இன்றைய தினம் இளைய தலைமுறையினர் மாணவர்கள் அதனை படிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை. அந்த திறன் அவர்களிடம் இல்லை என்று சொன்னால் அது அதனை அவர்களிடையே இருக்கின்ற குறையாக நாம் காண முடியாது. அதற்கான வாய்ப்பினை, பயிற்சியினை இந்த அரசு இளைய மாணவர்களுக்கு தர வேண்டும். அல்லது பல்கலைக்கழகங்கள் மாணவர்களுக்கு அப்பயிற்சியினை தர வேண்டும். புதுச்சேரி பல்கலைக்கழகம் இருக்கிறது. அங்கு தமிழ்துறை, வரலாற்றுத் துறைகள் இருக்கின்றன. அங்கு கல்வெட்டு பயிலும் மாணவர்களுக்கு வாய்ப்பு தருகின்ற அந்த வகையான படிப்பு அங்கு இருக்கிறதா என்றால் இல்லை. இப்படி மாணவர்கள் சேர்ந்து கல்வெட்டு பயிலும் பயிற்சியை மேற்கொள்வார்கள். அவர்கள் சிதம்பரம் சென்று இங்கிருந்து 70 கிலோமீட்டர் சென்று போய் படித்துவிட்டு வர வேண்டும் என்று சொன்னால், அதற்கான ஒரு வேலை வாய்ப்பினையோ அல்லது சில சலுகைகளை வாய்ப்புகள் இருந்தாதான் அந்த மாணவர்களை அந்த படிப்புகளை மேற்கொள்ள முடியும். புதுவையிலே அது போன்ற ஒரு வாய்ப்பினை புதுவை அரசும் பல்கலைக்கழகத்திற்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கு அழுத்தம் கொடுத்து அந்த கல்வெட்டு பயிலும் பயிற்சியை இங்கு கொண்டு வர வேண்டும் என இத்தருணத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு வாய்ப்பாக கருதி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே புதுச்சேரி வாழ் மக்கள், தமிழ்நாடு வாழ் மக்கள் பாகூர் குப்புசாமி என்றும் மறக்காமல் இருக்க வேண்டும். அவர் செய்த பணியினை பாராட்ட வேண்டும். அவரை நினைவுகூரும் விதமாக ஒரு கோரிக்கைகளை புதுவை அரசும் மற்றும் தமிழக அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு
உங்களை